காவேரி சொத்துக்காக திட்டம் போட்டுதான் அவ தங்கச்சி நிவின் கூட பழக விட்டான்னு நான் சொல்லுவேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன ஓவரா பேசுறீங்க? நீ யாருடா? அவர் என் அண்ணன். எனக்காக பேசுவாரு. நீ உன் பொண்டாட்டியோட தங்கச்சிக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரப்போ என் அண்ணன் சொந்த தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரா? சொல்லு தங்கச்சி. அந்த ஆள் உங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. உங்க பையனை எப்படியாவது அசிங்கப்படுத்தணுங்கிறதா அந்த ஆளோட நோக்கமே. ஆனா நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. மகான், நீ தான் என் தங்கச்சிய தேவையில்லாம எனக்கு எதிராக தூண்டி விட்டுற. இதுக்கெல்லாம் நாங்க விளையாட மாட்டோம். எங்க ரெண்டு குடும்பம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு சேர்ந்துப்போம். எங்களுக்குள்ள ட்விஸ்ட் அடிச்சு விட்டு நீயும் உன் பொண்டாட்டிய செஞ்ச சதிய சரியாக்கிடலாம் நினைக்காத மகான். நிவேன், இந்த ஆளோட இன்டென்ஷன் என்னன்னு உங்களுக்காக தெரியுதா? என்ன மாப்பிள்ள, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? தங்கச்சி, அங்க பாரு, அங்க பாரு. உன் கண்ணு எதிர்க்கவே உன் பையன் எனக்கு எதிராவே எப்படி கொம்புசி விடுறாங்கன்னு பாரு. இப்படிதான் நம்ம மாப்பிள்ளைய அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிருக்காங்க. இப்ப ஏதாவது புரியுதா அவங்க சுயரூபம் என்னன்னு? எனக்கு நல்லா புரியுதுன்னு, நல்லாவே புரியுதுன்னு. காவேரி ரொம்ப நல்லவன்னு சொல்லுவியே, அந்த நல்லவ உனக்கு ரொம்ப நல்லது பண்ணிட்டா. அனுபவி, நல்ல அனுபவி. ஏங்க வாங்க போ. மா, இதோ பாருடா, நீ இந்த ஊர்ல இருந்து சாதிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். ஒழுங்கா ஊர் வந்து சேர்ற வழியா பாரு, புரியுதா? வாயை திறந்து ஏதாவது பேசுறானு பாத்தீங்களா? இன்னும் எதுக்குடா இப்படி பயந்துட்டு நிக்கிற? இப்ப இந்த கூட்டத்தோட சுயரூபம் என்னன்னு நல்லா தெரிஞ்சிச்சுல. இனி எப்படி இந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து விலகி நின்னு உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னு பாத்துக்கோ. நீங்க வாங்க, புத்தி இருந்தா பொழைச்சுக்குவான். அப்பா அம்மான்ற நினைப்பெல்லாம் இருந்தா வருவான். இல்ல இங்கே இருந்து சீரழியட்டும். வாங்க, நீங்க வாங்க வாங்க.